ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐயில் இருக்கிற ஒரு சூப்பரான சேவிங் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ்பிஐயில் பார்த்தீங்க அப்படின்னா அமிர்த் கலாஷ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்குது. ஸோ இந்த ஸ்கீமை பற்றி நம்ம A to Z வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீமில் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது, என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம A to Z வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீம் வந்து அவைலபிள் டைம் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா December 31st 2023 வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. அதாவது இந்த சீசன் மட்டும் கிடையாமல் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் சீசனும் அவைலபிளாக இருக்குது. அதாவது ஒரு குறிப்பிட்ட சீசன் வரைக்கும் தான் இந்த ஸ்கீம் வந்து அவைலபிளாக இருக்கும். ஒன்று இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 31st December வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் சீசன் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரியிலேருந்து மார்ச் வரைக்கும் கொடுப்பாங்க. அடுத்த சீசன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்தமாரி டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த மந்த் எண்டுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பிப்ரவரி டு மார்ச் அண்ட் ஏப்ரல் அந்தமாரி ஸ்கீம்லையும் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐயில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து மினிமம் டெபாசிட் பண்ணலாம், எவ்வளோ அமௌண்ட் வந்து அதிகபட்சமாக டெபாசிட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 1000 rupees வந்து இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதாவது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், அதுவும் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் FD அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் ஷார்ட் டைமாக இருக்கும். உங்களுடைய பேமெண்ட்டை வந்து நீங்கள் குயிக்காக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் அமௌண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா 2 lakh வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அதிகபட்சமாக மினிமம் 1000 rupees, அதிகபட்சமாக 2 கோடி வரைக்கும் நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் 2 lakh above வந்து நாட் எலிஜிபிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நியூவாகவும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம், ரினிவலும் பண்ணலாம். ஸோ லைக் வந்து வேறு எதனா FD வந்து நீங்கள் யூஸ் அதாவது போட்டிருக்கீங்க வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த முடிகிற அமௌண்ட்டை வந்து நீங்கள் இந்த ஸ்கீமில் மூலமாக நீங்கள் வந்து ரினிவலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் ஆட் பண்ணி இந்த ஸ்கீமில் ஜாயினும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டியும் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இதில் வந்து ஜென்ரல் சிட்டிசனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும், சீனியர் சிட்டிசனுக்குன்னு சொல்லி ஸோ தனி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் சிட்டிசனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7.10. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7.60. ஸோ அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லேயும் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் வர இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதாவது 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ அல்லது 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இயர்லி ஒரு வாட்டியோ ஸோ அதாவது வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுடைய சாய்ஸ். ஸோ எப்படி உங்களுக்கு வேணும், ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஜென்ரல் இன்ட்ரெஸ்ட். இது வந்து இப்போதைக்கு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். ஸோ இதோடைய டென்டர் பார்த்தீங்க அப்படின்னா 400 days. அதாவது 13 மந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. 13 12 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு இருக்கும். ஸோ டோட்டலாக உங்களுடைய மெச்சூர்டு பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா 400 days. அதுக்கப்புறம் உங்களுடைய அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டையும் நீங்கள் வந்து இதில் எடுத்துக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை எப்படி கிரெடிட் பண்ணணும் அப்படின்றதையும் இதில் பார்க்கலாம். ஸோ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு வந்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்லேயே கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் இதில் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு லோன் ஃபெசிலிட்டியும் அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா SBI யோனோ வச்சுருக்கீங்க அப்படின்னா SBI யோனோ மூலமாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம். அல்லது பிரான்ச்சை நீங்கள் விசிட் பண்ணால் போதும். ஸோ இந்த அமிர்த் கலாஷ் அப்படின்ற ஆப்ஷன் கேட்டிங்கன்னா போதும். ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. நாமினேஷன் ஃபெசிலிட்டிஸும் இந்த ஸ்கீமில் வந்து அவைலபிளாக இருக்குது. அதேமாதிரி உங்களுடைய அக்கௌண்ட், அதாவது இந்த ஸ்கீமில் நீங்கள் வச்சிருக்க அக்கௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் ஓவரில் எங்கே வேணுனாலும் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் பார்த்திங்க அப்படின்னா 1000 ரூபாயிலிருந்து 2 கோடி வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 400 days உங்களுடைய 400 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கழிச்சு உங்களுடைய என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்கள் எப்படி உங்களுக்கு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ, அதாவது எப்படி உங்களுக்கு கிரெடிட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்தமாரி கிரெடிட் ஆகும். நெக்ஸ்ட்டு இல்லை ஜென்ரல் சிட்டிசன் அண்ட் சீனியர் சிட்டிசன். ஸோ 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 400 days கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 7,781 rupees வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும். அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா 5 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 38,000 வந்து அதாவது 38,900 சம்திங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுவே சீனியர் சிட்டிசனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 8,329 rupees கிடைக்கும். 5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 41,644 rupees வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு கிடைக்க போகிற அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் 400 days கழிச்சு 5,41,000
ஸோ 5,41,644 ருபீஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீமில் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜென்ரல் சிட்டிசனாக இருந்தால் அவங்களுக்கு வந்து 7.10%, அதாவது 10% உங்களுக்கு கிடைக்கும். சீனியர் சிட்டிசனாக இருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 7.60% உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சீனியர் சிட்டிசன் பொறுத்த வரைக்கும் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஆஃபர் பற்றி, அதாவது இந்த ஸ்கீமை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எஸ்பிஐ யோனோ ஆப் மூலமாகவும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அல்லது உங்களுடைய நியர்பையாக இருக்கிற எஸ்பிஐ பேங்க்கை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க இது ரிலேட்டடான உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு டேட் வரைக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி இதுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.